ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் வெளிவாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வாசப்படிக்கு கீழே பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு அதில் ஒரு கோலம் போட்டு விட்ருக்கேன். அதுக்கப்புறம் கோலம் போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா துளசிக்கு கீழே ஒரு ஸ்டார் கோலம் மாதிரி போட்டு விட்ருக்கேன். அந்த ஸ்டார் கோலம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அன்னபூர்ணி பக்கத்தில் ஒரு கோலம் போட்டிருக்கேன். கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சு விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்றதுக்கு இது பண்ணியாச்சு. ஊதுபத்திலாம் காமிச்சு சாமி கும்பிட்றதுக்கு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூ தான் எல்லா சாமிக்குமே வச்சுருக்கேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் இருக்குது எங்கள் வீட்டில், சாண்டலும் சிகப்பும். அதில் சிகப்பில் இன்றைக்கி பூ அவ்வளவா இல்லை, அதனால் சாண்டலில் தான் நிறையா பூ இருந்துச்சு. அதை எடுத்து எல்லா சாமிக்கும் வச்சு விட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து முல்லைப்பூவும் இருந்தது, அதனால் அந்த சாமிக்கு இங்கே அந்த இதுக்கு மட்டும் குபேர பானைக்கு மட்டும் முல்லைப்பூ வச்சு விட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குபேர விளக்கு தான், குபேர கோலம் தான் போட்டிருந்தேன் நான். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமினால் ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க, செம்பருத்தி இலையில் ஓம்னு எழுதி விநாயகருக்கு வந்து பூஜை பண்ண சொன்னாங்க. மஞ்சள் பிடிச்சி விநாயகரை அதை வந்து பூஜை பண்ணுங்க நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு அதில் மஞ்சளில் பிடிச்சி விநாயகருக்கு பொட்டெல்லாம் வச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெல்லம் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் ஒரு விளக்கம் பொருத்தி வச்சுட்டு, அந்த ஓம்னு அந்த எழுதினதை 21 டைம் எழுதி வச்சுருந்தேன். அதை வந்து ஓம் கம் கணபதே நமக, ஓம் கம் கணபதே நமக, ஓம் கம் கணபதே நமக என்று சொல்லி நான் அதை பூஜை செஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு ஸ்வஸ்டிக் வரைஞ்சி அது வந்து வெள்ளிக்காயின் வச்சு நெய் விளக்கு போட்டு சரி இன்றைக்கி பௌர்ணமி நாள் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முருகனுக்கும் தீபம் 6 தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இது பருப்பு, அந்த கொள்ளு பருப்பில் வந்து விளக்கு போட சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சித்திரகுப்தனுக்கு வந்து நம்மளுடைய பாவங்களை வந்து மன்னிக்க சொல்லி அவர்கிட்ட கேட்குறது மாதிரி அந்த மாதிரி வேண்டிக்கிற சொல்லியிருந்தாங்க. அதுவும் போட்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிட்டாயெல்லாம் பேக் பண்ணி முடிக்கவே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் தான் பூவெல்லாம் மிட்டாயெல்லாம் பேக் பண்ணி முடிக்கவே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் பூ கட்டி முடித்தேன். பூ கட்டுறதுக்கு முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் பூ 6 மணிக்குள்ளேயே எடுத்துட்டேன். ஆனால் கட்டி முடிக்க